இந்த ஆனந்த அபிஷேக தைலத்தை யாருக்கு தெரியுமா ஊத்துறாராம்? முதல்ல நீர் நீதியை விரும்பி ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினா. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுங்களா? இப்போ நீங்கள் பாட்டினீங்க பார்த்தீங்களா, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும்னா யாருக்கு தெரியுமா அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறது? இந்த தேவன் யாரை பார்த்து தேவன் சொல்றாரோ அவருக்கு அந்த ஆனந்த தைல அபிஷேகம் செய்யப்படுகிறது. யாருக்கு தெரியுமா அபிஷேகம் செய்யப்படுகிறது? உங்களுடைய யாருடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளதோ அவருக்கு அந்த ஆனந்த தைலம் அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாருடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலா இருக்கிறதோ அவர்களுக்கு ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் நீதியை விரும்புகிறாங்களோ, ஓ ஜீசஸ், அவங்களுக்கு ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் செய்யப்பட்டது. இப்போ புரியுதுங்களா? என்னை புதிய அபிஷேகத்தினால என்னை அபிஷேகிச்சிட்டிங்கன்னா என்னை என்ன லெவலுக்கு என்னை கொண்டு வரீங்கன்னு, உங்கள் லெவலுக்கு கொண்டு வரதுனால நான் மனுஷனுடைய கேரக்டரை நான் வெறுக்கிறேன், நான் ஒழிக்கிறேன், மண்ணாசே நான் ஒழித்து. ஏன்னா நீங்கள் குமாரனுடைய ஸ்தானத்தில் இருந்தால் தான் பிதாவை நீங்கள் பிரியப்படுத்தவே முடியும்.